உங்கள் துஆக்கள் வானத்தின் கூரையை தட்டிவிட்டு திரும்பி வருவதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று விரக்தியின் விளிம்பிற்குச் சென்றதுண்டா? நீங்கள் மட்டும் தனியாக கேட்பதாக நினைக்காதீர்கள். உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக இறைவனிடம் மன்றாட ஒரு பரிசுத்தமான படையையே அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஆம், வானவர்கள். அந்த வானவர்களே உங்களுக்காக துஆ செய்தால் உங்கள் பிரார்த்தனையின் வலிமை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த பாக்கியத்தை நாம் எப்படி அடைவது? வானவர்களின் துஆவை நம்முடைய துஆவோடு எப்படி இணைப்பது? அதற்கான திறவுகோல் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்றில் மறைந்துள்ளது. அந்த சக்தி வாய்ந்த பெயர் என்ன? அதை எப்படி நம்முடைய திக்ராக மாற்றி நம்முடைய கவலைகளுக்கு தீர்வு காண்பது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சுப் பாருங்களேன். யாருக்குத்தான் தீராத கஷ்டங்கள் இல்லை? சிலருக்கு கடன் பிரச்சினை. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாங்கின கடனை அடைக்க முடியலையேன்னு ஒரு வேதனை. நம்ம பிரார்த்தனைகளுக்கு இன்னும் வலு சேர்க்க, நமக்காக பரிந்து பேச அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே நியமித்திருக்கிறான். அவங்கதான் வானவர்கள், அதாவது மலக்குமார்கள். இறைவனோட கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யாத அந்த பரிசுத்தமான படைப்புகள் நமக்காக துஆ செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த துஆ நிச்சயம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், இல்லையா? அப்போ அந்த வானவர்களோட துஆவை நாம எப்படி பெற முடியும்? அதுக்கான ஒரு திறவுகோல்தான் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்னு. அந்த சக்தி வாய்ந்த திருப்பெயர் அல் கரீம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தாராளமானவன், சங்கை மிக்கவன், பெருந்தன்மையானவன். அதாவது அல்லாஹ் கொடுப்பவன் மட்டுமில்லை, அவன் ரொம்ப கண்ணியமான முறையில தாராளமா நாம கேட்கிறதுக்கு அதிகமாவே கொடுப்பான். ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லிக் காட்டாம, நம்மளை சங்கடப்படுத்தாம கண்ணியமா கொடுத்தாதான் நாம அவரை கண்ணியமானவர்னு சொல்றோம். அப்போ இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியமிக்கவனாகவும் தாராளமானவனாகவும் இருப்பான். அவன் தன் அடியார்களுக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்த்து கொடுக்கிறதில்லை. நாம தகுதியானவங்களா இல்லையான்னு பார்க்கிறதில்லை. நாம பாவம் செஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட கையேந்தும்போது அவன் நம்மள் வெறுங்கையோட அனுப்பவே மாட்டான். ஏன்னா அவன் அல் கரீம். அவன் சங்கை மிக்கவன், எல்லையில்லாத தாராள குணம் கொண்டவன். சூரா நிசாவில அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஓர் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். நீங்கள் செய்த ஒரு நன்மை இருந்தால் அதை இரட்டிப்பாக்கி தன் புறத்திலிருந்து மகத்தான கூலியையும் வழங்குவான். சரி, இந்த அல் கரீம் என்ற பெயரைச் சொல்றதால வானவர்கள் எப்படி நமக்காக துஆ செய்வாங்க? இத நாம புரிஞ்சுக்க இஸ்லாத்தில் வானவர்களோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வானவர்கள், அதாவது மலக்குமார்கள், அல்லாஹ்வின் கட்டளைக்கு அப்படியே அடிபணிந்து செயல்படுறவங்க. சில குறிப்பிட்ட நல்ல செயல்களைச் செய்கிற அடியார்களுக்காக துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கான். உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் அமர்ந்திருக்கும் வரை அவர் தொழுகையிலேயே இருப்பதாக கருதப்படுகிறார். அவருக்காக வானவர்கள், யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆதாரம் புகாரி. யோசிச்சுப் பாருங்க, தொழுகைக்காக நாம கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்கே வானவர்கள் நமக்காக பாவமன்னிப்பும் கருணையும் தேடுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, தர்மம் செய்பவர்களுக்காக ஒரு வானவர், யா அல்லாஹ், தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளிப்பாயாக என்று துஆ செய்கிறார். அது மட்டுமில்லாம ஒருவர் தன் சகோதரருக்காக அவர் இல்லாதபோது மறைமுகமா துஆ செஞ்சா அங்கிருக்கும் வானவர், ஆமீன், இறைவா ஏற்றுக்கொள், உமக்கும் அதை போன்றே கிடைக்கட்டும் என்று சொல்றார். சாதாரண நல்ல அமல்களுக்கே வானவர்களோட துஆ நமக்கு கிடைக்குதுன்னா அல்லாஹ்வின் மகத்தான கண்ணியமிக்க பெயரான அல் கரீம்னு நாம அழைத்து திக்ர் செய்யும்போது என்ன நடக்கும்? நீங்க தனிமையில உட்கார்ந்து உளுவோட முழு மனசோட யா கரீம், யா கரீம்னு உருக்கமா அல்லாஹ்வை அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ வெறுமனே ஒரு வார்த்தைய சொல்லல, நீங்க அல்லாஹ்வின் மகத்துவத்தை ஏத்துக்கிறீங்க. ஓ தாராளமானவனே, ஓ பெருந்தன்மையானவனே, உன்னோட கொடைக்கு எல்லையே இல்லை. என் மேல
உன்னோட தாராள குணத்தைக் கொண்டு அருள் புரின்னு இறைஞ்சிறீங்க. அல்லாஹ்வின் அழகிய பெயர்களைக் கொண்டு அவனை புகழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல். நீங்க யா கரீம்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தாராள குணத்தை நீங்க முழுசா நம்புறீங்க. இந்த திக்ர் செய்கிற சபைகளை அல்லாஹ்வின் கட்டளைப்படி வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையில நீங்க கேட்கும் துஆவிற்கு அந்த வானவர்கள் ஆமீன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, யா அல்லாஹ், இதோ உன் அடியான் உன்னை கரீம் பெருங்கொடையாளன்னு அழைக்கிறான். அவன் உலகத்துல உள்ள எல்லாரையும் விட்டுட்டு உன் தாராளத்தை மட்டுமே நம்பி உன்கிட்ட கேட்கிறான். அவன் மேல உன்னுடைய கரம் எனும் அந்த கண்ணியமான கொடையை வழங்கு, அவனோட தேவைகளை நிறைவேற்றுன்னு அவங்களே நம்ம துஆவுக்கு வலு சேர்ப்பாங்க. ஏன்னா திக்ர் செய்கிற அடியார்களையும் அந்த சபைகளையும் மலக்குகள் நேசிக்கிறாங்க. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலைக் கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனை சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகி கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.